வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க. தயவு செய்து எனது நண்பர்களே யூடியூபுக்கு போங்க, மேல லென்ஸ் வரும், அதை தொடுங்க, எழுத்துக்கள்லாம் வரும். ஜிஎம்பி மாயவரம் வாசனை என்று டைப் பண்ணுங்க, என்னோட சேனல் ஓபன் ஆகும். அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுல ஷேர் பண்ணுங்க, அதுல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. 7000 பேர் சப்ஸ்கிரைப் வச்சிருந்தேன், 1,00,000 பேர் வியூவர்ஸ் வச்சிருந்தேன். அனைத்துமே என்னை விட்டு போயிடுச்சு. காரணம், என் கதையை, என் பாடலை, என் மெட்டுகளை, என் கவிதைகளை திருடி பயன்படுத்தியதால் என் சேனல் முடக்கப்பட்டு விட்டது. மீண்டும் முயற்சியில் இந்த சேனலை நான் துவங்கி உள்ளேன். நிறைய பேர் எனது நண்பர்கள் போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நல்லா இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், பாராட்டுகிறீர்கள். அந்த கருத்துக்களை, அந்த தகவல்களை யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் செய்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்ப சில தகவல்கள் பாத்தீங்கன்னா, இப்போ நடக்கிற அரசியல் பேரதிர்ச்சி, அரசியல் அராஜகம், அரசியல் அநியாயம், அக்கிரமம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழறோமா இல்ல வேற ஒரு மாநிலத்தை வாழறோமாங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இந்த சம்பவமா இருந்தாலும் மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டுற அளவுக்கு தான் இந்த அரசாங்கத்துல இப்ப நடக்கிற தகவல்கள், இப்ப நடக்கிற நிகழ்வுகள். எத்தனை கொலை பண்ணுவீங்க, எந்தெந்த வேகத்துல கொலை பண்ணுவீங்க, எவ்வளவு வேகமா கொலை பண்ணுவீங்க, என்னங்க இது? தினமும் ஒரு கற்பழிப்பு, தினமும் ஒரு வன்கொடுமை, தினமும் சில அராஜகங்கள். இந்த அராஜகங்களை தட்டி கேட்க வேற தலைவன் வரமாட்டான்னு காத்து காத்து எல்லா மக்களும் இருந்தாங்க. அப்படி ஒரு தலைவன் 14 வருஷமா 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்க. சீமான் அவர்களை உங்களால் சமாளிக்க முடியாத ஒரே காரணத்தால், சீமான் அவர்களை கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தால், அவர் மீது அவர் நடத்தும் போராட்டங்களாக இருக்கட்டும், அவர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் செல்லும் பாதையாக இருக்கட்டும், இப்போது உள்ள அரசியல்வாதிகள் சமாளிக்க முடியவில்லை. அவர் கேட்கும் கேள்விகளுக்கும் அவர் கொள்கைகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அண்ணன் சீமான் சொன்ன பல தகவல்களை, பல விஷயங்களை பட்ஜெட்ல அறிக்கையை தாக்கல் பண்றீங்க. அதற்கு எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியாளர்கள் எல்லாரும் வெளியில வராங்க, அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, மீனவர்களை கைது பண்ணி எத்தனை ஆண்டு காலம் கைது பண்ணி அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்களோட வலைகளை அறுத்து மீனவர்கள் சமுதாயமே கேள்விக்குறியா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்க இந்த அரசியல், இந்திய அரசாங்கம். இந்த மீனவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யற அளவுக்கு யாரும் முன்வரவில்லை. அவங்களுக்கு அரசியலை நடத்த வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும், மந்திரியாக சம்பாதிக்க வேண்டும், எம்எல்ஏவாக கொள்ளடிக்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தில் தான் பல காரணங்களை, பல காணொளிகளை, பல சேனல்களிலும், பல பத்திரிகைகளிலும், பல யூடியூபர்களும் தனித்தனியாக புட்டு வைக்கிறார்கள். ஏன்? மதுவை ஒழிப்பதற்கு பல நேரங்களில் செந்தமிழ் சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அரசாங்கம் இன்னைக்கு இத்தனை இடங்களில் மதுவால் சீரழிந்து சின்னாபின்னமாகி இந்த தமிழ்நாடே, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஏமாளியானார்கள். கடைசி நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த கட்சிகளுக்கே பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஓட்டு வங்கிகளாக மாறி, ஓட்டை விற்கும் வியாபாரியாக மாறி இன்று அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களே, இப்போது நடக்கும் அரசியல் நகர்வுகளை பார்த்தீர்களா? பட்ஜெட்டில் வீடு கட்டி தருகிறோம். அங்கங்கே யூடியூப்பில் பேட்டி தந்தவர்கள் எல்லாம் கிராமத்துக்கு செல்லுங்கள், அங்கே எத்தனை வீடு கட்டித்தரப்பட்டிருக்கிறது, எத்தனை பசுமை வீடு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றதை பாருங்கள். இந்த மீனவர் சொந்தங்கள் எத்தனை லட்சங்கள் போட்டு படகுகளை தயார் செய்து அவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவர்களை சுட்டு வீழ்த்துவதும், அவர்கள் வலையை புடுங்குவதும், போட்டை ஏலம் விடுவதும், அப்போதெல்லாம் இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் என்னை போன்று சாதாரண மனிதர்களின் கேள்வியாக இருக்கிறது. அதற்காக குரல் கொடுத்து, அதற்காக பேசுவதற்கு அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் செல்லும் போது அதை குற்றம் சொல்லி, அதை தடுப்பதற்கு, அதை மக்களால் வெறுப்பதற்கு ஆளாக்கப்பட்ட அரசியல்வாதிகளே, உங்களால் எந்த ஜென்மத்திலும் சீமானை அழிக்க முடியாது. சீமான் என்ற மாபெரும் தலைவன் இந்த நாட்டுக்கு தேவை என்பது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன்.
அந்த ஜீவன் மற்ற ஜீவன்களுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் மரங்களுக்காகவும் கொடிகளுக்காகவும் செடிகளுக்காகவும் இன்று மாணவிகளுக்காகவும் சொல்லும் கேள்வியும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த காணொளி. தயவு செய்து மக்களே, இன்று அரசாங்கம் மிக கேவலமான முறையில் ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை. இதையெல்லாம் சொல்வதற்கு என்னை போன்று சிலர் இருக்கிறார்கள். சிலர் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த சேனலில், இந்த யூடியூப்பில் நாங்கள் போடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பஸ்ஸில் வரும்போது ஓட ஓட விரட்டுவது, ஒரு பள்ளியில் தொழுவிட்டு வரும்போது அவரை வெட்டி சாய்ப்பது, ஒரு நடு ரோட்டில் கணவன் கூட மனைவி செல்லும் போது அவர்களை வெட்டி சாய்ப்பது, இது எல்லாம் இந்த நாட்டு மக்கள், இந்த அரசியல்வாதிகள் அராஜகத்தை தட்டி கேட்க முடியாதா? இதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உங்களுக்கு தெரியாதா? ரவுடிகளை சுட்டு பிடிப்பீர்கள், ரவுடிகளை காலை ஒடிப்பீர்கள், மாவு கட்டு போடுவீர்கள். ஆனால் ஒரு குற்றம் நடைபெறும் முன்பு தடுத்து நிறுத்துவதே அரசாங்கத்தின் வேலை. நடந்த பிறகு தண்டனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவதும் அவர்கள் கோர்ட்டில் வாதாடுவதும் அது ஆண்டாண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க உங்களால் முடியவில்லையா? அல்லது நடந்துட்டு போகட்டும் என்று நீங்கள் வளர்த்து விடுகிறீர்களா என்பது புரியவில்லை. ரவுடிகள் பயமாக இருக்கிறது. ரோட்டில் பெண்கள் நடமாட முடியவில்லை. ரோட்டில் ஒரு மனிதன் பவுனு நகை நட்டுகளை போட்டுக்கொண்டு போக முடியவில்லை. பஸ்ஸில் பயணம் பண்ண முடியவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் இப்படிப்பட்ட காணொளி, இப்படி காட்சிகளை நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களே, கொஞ்சமாவது மாறுங்கள், கொஞ்சமாவது திருந்துங்கள். ஓட்டுக்கு பணம் மட்டும் கிடைத்தால் பத்தாது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சங்கதிகள் இந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எத்தனை பேர் பரீட்சை எழுத முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். கோயில் குளங்கள் எங்கு பார்த்தாலும் என்னென்ன நடக்கிறது என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் ஜிஎம்பி மாயவரம் யூடியூப் சேனல் மூலமாக எனது கருத்தை, எனது எதிர்ப்பை, இங்கே நடக்கும் அரசியல் சூழ்ச்சியை, அரசியல் அராஜகத்தை கண்டிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது. நானும் ஒரு மனிதன், நானும் ஒரு ஓட்டு போடும் உரிமை கொண்டவன், நானும் ஒரு ரேஷன் அட்டை ஆதார் கார்டு வைத்துக்கொண்டு வரி செலுத்துபவன். அப்படி என்ற முறையில் என் நெஞ்சம் பொறுக்காத இந்த காணொளி. அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. அதை தடுப்பதற்கு, அதை சொல்வதற்கு, அதை பேசுவதற்கு ஆளுங்கட்சியினரும் ஆண்ட கட்சியினருக்கும் அருகதை இல்லை. அவர் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகையால் தான் அவர் மீது பல இடங்களில் பல கேசுகள் புனையப்பட்டு, பல இடங்களில் அவரை கோர்ட்டு வாசலுக்கும் தினமும் ஒரு கோர்ட்டு வாசலில் மிரிக்க வைத்து அவரை அடக்கி விடலாம் என்று நினைக்கும் உங்களை போன்று அரசியல்வாதிகள். இத்தோடு உங்கள் கதை முடிய போகிறது. இந்த வருகின்ற தேர்தலில் எந்த அமைச்சராக இருந்தாலும், எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும், தன் மக்களுக்கு என்ன செய்தீர்கள், தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என்று யாரும் விரல் விட்டு சொல்லி உங்களால் ஜெயிக்க முடியாது என்பதே உண்மையான தகவல். ஏன் என்று கேட்டால், எங்கே சென்றால் எந்த அரசியல் தலைவர்களும், எந்த கட்சி தொண்டர்களும் எதை நீங்கள் முன்னெடுத்து வரப்போகின்ற தேர்தலை வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது உங்களோடு முட்டாள்தனம். தயவு செய்து மக்களே, இனியும் பணத்துக்காக உங்கள் ஓட்டை விற்காதீர்கள். கடைசி நேரத்தில் பட்டுவாடா செய்யும் பணங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றாது. பல வகையில், பல நேரங்களில் பல மனிதர்கள் உங்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். ஜிஎம்பி மாயவரம் வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.